ஸோ கேட் 2021க்கான பரபரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஜனவரி 8, 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே வந்து 2021 நடக்க போகிற அந்த கேட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்களோட அந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் நம்ம அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் பேட்டர்னும் எந்த மாதிரி இருக்கும், கொஸ்டின் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொஸ்டின் பேட்டர்னா ஏதாவது வந்து எம்சிக்யூ இருக்கும் நமக்கு மோஸ்ட்லி தெரியும் கேட்டில். பட் அதை தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு, அதாவது டெக்னிக்கல் பார்ட்டில் எந்த மாதிரி கொஸ்டின், எவ்வளோ ரேஞ்சில் கொஸ்டின் இருக்கும், அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் பார்ட்டில் எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்தாலும், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டில் வந்து அந்த அட்மிட் கார்டு பற்றின சில டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்பில் இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் ஒன்றுனா வந்து உங்களுக்கு என்னங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னங்கிறத பார்க்கலாம். சூப்பர். ஸோ இந்த அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்குள்ள லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதில் வந்து டவுன்லோட் பண்ணது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி கேட்பாங்க. அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போது, ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கேட்டிருக்கும். அதாவது நான் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எடுத்து வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால உங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. அப்படியே வந்து என்ரோல்மெண்ட் ஐடி, பாஸ்வேர்டு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபர்கெட் பண்ணிட்டீங்க, அதாவது எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னாலும் வந்து ஃபர்கெட் என்ரோல்மெண்ட் ஐடி ஆர் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தர் அதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இந்த அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் விஷயம் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க. என்ரோல்மெண்ட் ஐடி வேறு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது வேறு. ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன பேப்பர் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து டே டைம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2021 4 நடக்கு. ஸோ February 6, 7, 13 and 14. ஓகேவா, ஸோ 6லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு, 7லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு. ஸோ 6, 7ங்கிறது ஒரு செட்டு, அதே நேரத்தில் அப்படியே ஒரு 1 வீக் கழிச்சு 13, 14 அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஓகேவா, February 2021 இதை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, இதை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் இந்த இயருக்கான இந்த கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முழுக்க இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேலிடாக ஒரு ப்ரூஃப் ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த ப்ரூஃப், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஒரு பேன் கார்டாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களோட ஒரு டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு ஆதார் கார்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அதோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதில் உள்ள அந்த ஒரு வேலிட் ப்ரூஃப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஐடி வந்து நீங்கள் எதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறத அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நமக்கு அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்கிறேன். அதுக்கு சைடில் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேருந்து எந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி சென்டரை விரும்புறீங்க, அதாவது வந்து ஒரு 4 சென்டர் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. முதல்ல வந்து மெயினாக நீங்கள் உங்கள் ஊரில் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. இந்த கொரோனா காரணத்தினால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து முழுக்க சென்டர் இருக்க மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் மற்ற இடங்களில், அதாவது வந்து மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை, மதுரை மட்டும் தான் கொடுப்பதா சொல்லுவாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் வந்து சேர்த்து போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில்னு சொல்லி எல்லா இடமே, நான் வந்து சதன் சைடாக பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து எங்கேனாலும் போய் எழுதிக்கலாங்கிற மாதிரி இந்த இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த சென்டர் அப்படிங்கிறதும் எங்கேங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களோட ப்ரொஃபைல் உள்ளது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து கிளியராக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும், அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது. ஓகேவா, ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ப்ரொஃபைலில் உள்ள அந்த அட்மிட் கார்டு உள்ளது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்னூனாக இருக்கலாம், அல்லது வந்து ஆஃப்டர்நூன் கூட நடக்கலாம். 3 hours எக்ஸாம். ஓகேவா, ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரோ, அதாவது வந்து ஒரு ப்ரிஃபேஸ், அதாவது ஒரு ப்ரொஃபைலில் உள்ள விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஒன்றுனா சொல்ல போகிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. 17 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக இருந்தால் நம்ம டக்குன்னு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இல்லை முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் வந்து ஒரு கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிட் ஐடி, நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆதார் கார்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதோட ஒரிஜினலும் வந்து நீங்கள் இந்த இந்த பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த அட்மிட் கார்டோட சேர்த்து நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகேவா, இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்மிட் கார்டுலேயே இருக்கட்டும், அல்லது வந்து அந்த ஒரு
நீங்கள் கொண்டு போகிற அந்த ப்ரூஃப்லையாக இருக்கட்டும் உங்கள் ஃபோட்டோ அல்லது உங்கள் சிக்னேச்சரோ ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலிட் ப்ரூஃபும் உங்கள் கையில் வந்து கொண்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் ஆதார் ஐடியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கூட வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸோ அல்லது வந்து உங்களோட பேன் கார்டு இதுவோ ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது, எக்ஸ்ட்ரா ப்ரூஃப்காக. ஓகேவா, இது வந்து முதல் விஷயமா வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து லேசர் பிரிண்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. சில எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி கூட ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, பட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் வந்து கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டருக்குள்ள அலோவ் பண்ணுவோம், அதாவது வந்து உங்களோட ஹால்குள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாம் எந்த டைத்தில் ஆரம்பிக்குதோ அதை விட 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே வந்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து அதுக்கான செக்கிங் என்ன, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, இதே எக்ஸாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட சீட்ஸில் வந்து உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எதுங்கிறத நீங்கள் கிளியராக வந்து ரீட் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 6வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸில் அப்படியே வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி நாட் அலோட் ஆஃப்டர் 30 மினிட்ஸ். எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து லாகின் பண்ணதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம ஆளுங்க பண்ணுற நிறைய விஷயம், அதாவது வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுறது. எக்ஸாம் எப்போ உங்களுக்கு எந்த டைமில் முடியும்னு கொடுத்துருக்கோ அப்போ தான் உங்களால் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே போக முடியும். நீங்கள் வந்து 3 மணி நேரம் எக்ஸாமை நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்கனாலும் அடுத்த 2 மணி நேரம் நீங்கள் உள்ளே தான் உட்காந்துருக்கணும். எப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சு அவங்க வெளியே போங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து வெளியே போக அனுப்புவாங்க. ஓகேவா, 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களோட கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் அதில் தான் போடணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எல்லாமே நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். ஓகேவா, 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கால்குலேட்டராக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், ஷீட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்கிரிபிள் பேட் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒன்று கொடுப்பாங்க, ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து நம்மளோட ரஃப் ஒர்க் எல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எனக்கு 2வது ஸ்கிரிபிள் பேட் வேணும்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிபிள் பேடில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களோட நேம் அண்ட் ஆல்சோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் வந்து எழுதிட்டு தான் அதில் வந்து ஒர்க் பண்ணணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சூப்பர்வைசர் கிட்ட வந்து கையில் கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 10th ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ச்சு, மொபைல் ஃபோன்ஸு, வேறு எந்த கைண்ட் ஆஃப் திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போக விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லா எக்ஸாம்லேயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஓகேவா, அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஏதாவது வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம எந்த எக்ஸாம் எழுத போகும்போதுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் 11வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் வந்து ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதாவது வந்து அவங்க தடை செய்யப்பட்டது இந்த ஃபோனு அண்ட் வாட்ச் எதுவுமே வந்து போடக்கூடாது, எதுவுமே வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது, எதுவுமே வந்து நம்ம வியர் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இது எதுவுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. 12வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் யூ மே யூஸ் திஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு சர்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, உங்களோட போக விடலை, ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் அட்மிட் கார்டை காட்டி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி நீங்கள் வந்து அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்துடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல ஏதாவது டிராஃபிக் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது சம்மந்தமான அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த அட்மிட் கார்டை காமிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக அதிலேருந்து தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிறத அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நமக்குள்ள ப்ராப்ளம் அவங்க ஜென்ரலாக வந்து சொல்லியிருக்காங்க இதை. ஸோ 13வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்னு, பென்சில், டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொண்டு வரணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாக்கெட் சைஸில் உள்ள ஒரு ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்க் வந்து வியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா அந்த கொரோனா ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்க காரணத்தால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை வந்து வேலிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற, அதாவது வந்து சென்டரோட அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம எதையும் வந்து தவிர்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு தான் ஆகணும், அதுபடி அந்த ரூல்ஸ் படி வந்து நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
15வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொரோனா வைரஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலோ அல்லது வந்து இந்த மாதிரி ஹோமில் இருந்தோ அல்லது ஹாஸ்பிட்டலில் இருந்தோ நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணுற இடத்துல இருந்தோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஹாலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விடப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ஹையர் தான் 99.4 ஃபாரன்ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தேல் பி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 16வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு கோவிட் சிம்டம்ஸும் வந்து இருக்கக்கூடாது, நீங்கள் எந்த ஒரு குவாரண்டைன்லையும் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அந்த மாதிரி வந்து ஒரு கோவிட் பேஷண்ட்டோட வந்து அதுக்கு முந்தின நாள் நைட்டோ அல்லது அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு கான்டாக்ட்லேயே வந்து அந்த மாதிரி வந்து இருந்திருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்லேயே இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் 17th ஒன், அதாவது 17வது ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வயலேஷன் ஆஃப் எனி ஆஃப் த அபவ் கைட்லைன்ஸ் இன்க்ளூடிங் இம்பர்சனேஷன் ஆர் பிரேக்கிங் ஆஃப் கோட் will lead to cancellation of candidate and legal action அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் இந்த மேலே உள்ளது இந்த 16 விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் தப்பு பண்ணாலும் ஏதாவது வயலேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கேன்சலும் பண்ணிடலாம். அதே நேரத்தில் வந்து அப்கமிங் இயர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுத விடாமல் தடை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இது எல்லாமே நான் வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உறுதிமொழி கொடுக்குற மாதிரி வந்து கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் அனாலிசிஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் த கேட் எக்ஸாம் 2021. ஓகேவா. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேகமாக சொல்லிட்டு போயாச்சு. இது என்ன தான் வந்து ரீட் பண்ணி சில பேருக்கு புரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஐடியாஸ் உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.